வருஷம் பூராவுமே நம்மளுடைய நரைமுடியை கருப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஹேர் டை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஹேர் டையை நம்ம ஈஸியாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அந்த டைமில் இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி உங்களுடைய வெள்ளை முடிகளை அப்படியே கருப்பாக மாற்றிக்கலாங்க. இப்போ வாங்க அந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. இந்த கருவேப்பிலையை வச்சு நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை பண்ண போகிறோம். அந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ரெகுலராக பயன்படுத்திக்கலாம். ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்பெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அந்த டைமில் இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகளை நரை முடிகளை கருப்பாக ஆக்கிக்கலாம். நீங்கள் வெளியூர் போகும்போது வெளியில் போய் ஹேர் டைலாம் அடிக்க நேரம் இருக்காது. சில பேர் வந்து வெக்கப்படுவாங்க. இந்த மாதிரி டைமில் இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்மளுடைய முடியை கருப்பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து இதில் நான் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா கடுகு. கடுகு நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருப்பாக்கி கொடுக்கும். அதிலிருந்து வர ஆயில் வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை பற்றி சொல்லவே வேண்டாங்க. அது நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் சரி நம்மளுடைய நரை முடிகளை கருப்பாக்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஒரு அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துகிட்டு அதை ஸ்டவ் மேலே வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச பொருட்களெல்லாம் இதில் சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். இதை வறுக்கும்போது தான் நம்ம கரெக்டான பதத்தில் வறுத்து எடுக்கணும். அப்போ தான் உங்களுடைய வெள்ளை முடிகளை அந்த ஹேர் டை வந்து நல்லா பிடிச்சி முடியை வந்து கருப்பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்டவ்வோட ஃப்ளேமை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டே நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வருங்க. ஆனால் நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் அப்படின்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா இன்ஸ்டன்ட் ஹேர் டையிலுமே கண்டிப்பாக கெமிக்கல் இல்லாமல் இருக்காதுங்க. கெமிக்கல் ஃப்ரீயாக நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி நம்மளுடைய முடிகளை, அதாவது வெள்ளை முடிகளை கருப்பாக்கிக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்கேல்பில் படும்படி அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் செமையாகும். ஸ்கேல்ப் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய ஹேர் க்ரோத்தும் செமையாகும். ஸ்கேல்பில் நம்மளுடைய பிரச்சனைகள் எதாவது இருந்தாலுமே சரி பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், நல்லா கருகருகரு நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை சினிமா ஆக்டர்ஸ் கூட அவங்களுடைய ஹேண்ட்பேக்லேயே வச்சுருப்பாங்களாங்க. இதை வந்து ஒரு நடிகை வந்து அவங்களுடைய யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்றத ஒரு சேனலில் போட்டிருக்காங்கங்க. அதில் ஒரு பதிவு தான் இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை. நம்மளுடைய முடிகளை டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் முடியை கருப்பாக்கிக்கலாம். உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரவே வராது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஆயில் வருது பாருங்கள் கரண்டியில். இந்த அளவுக்கு நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு முடியில் நல்லா ஒட்டும். இப்போ நல்லா வந்து கரண்டியில் நல்லா ஆயில் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கருஞ்சீரகத்திலிருந்தும் கடுகுலேருந்தும் ஆயில் வெளிவரும். அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் ஜலிச்சும் எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து எண்ணெய் பசையோடு இருக்கிறதுனால சலிக்க முடியாது. அரைக்கும் போதே நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோம், 5 நிமிஷத்தில் நம்மளுடைய வெள்ளை முடிகளை எப்படி வந்து கருப்பாக்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் வந்து எங்கெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஹேர் பூராவுமே கருப்பு முடி இருக்கிற இடத்துல கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. இப்போது இதில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் எவ்வளோ பொடி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ண உடனே நீங்கள் நல்லா சீப்பு வச்சு சீவிடுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டை போடும்போது கமெண்டில் தலகாணியில் ஒட்டுது, ட்ரெஸ்ஸில் ஒட்டுது, கையில் ஒட்டுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் வந்து நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு சீப்பு வச்சு நல்லா சீவிடுங்க. அதுக்கப்புறமா
அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹேர் டை அடித்த மாதிரியே இருக்காது, கையில் ஒட்டாது, தலகாணியில் ஒட்டாது, ட்ரெஸ்ஸில் எங்கேயுமே ஒட்டாதுங்க. பாருங்கள், இப்படி நான் வந்து கையில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதை மாதிரி நீங்கள் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் வெள்ளை முடி முக்கியமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதோரத்தில் தான் வெள்ளை முடி நிறையாவே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் காதோரத்தில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக சீப்பை வச்சு சீவிட்டு எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். ஆனால் இது நார்மல் வாட்டரு போட்டு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிங்கன்னா போகவே போகாதுங்க. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து நார்மல் வாட்ரு நம்ம தலை குளிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி குளிக்கும்போது இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து நம்ம முடியை விட்டு வரவே வராது. ஆனால் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள், நான் நார்மல் வாட்டர் வச்சு ஹேரை வாஷ் பண்ணுற மாதிரியே கையை வாஷ் பண்ணுறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட வந்து நம்மளுக்கு இதாகவே இல்லை. சீப்பு வச்சு நம்ம சீவிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி துகள்லாம் விழுந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்படியே முடி இருக்கும். நம்ம எத்தனை நாளைக்கு முடியை கருப்பாக வச்சுக்கணும் அப்படின்னமோ அது வரைக்கும் நீங்கள் ஷாம்பு போடாமல் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணால் போயிடும். பாருங்கள், இப்போ நான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். கையில் இருக்கிற டையெல்லாம் போயிடுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தாங்க. ஆனால் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து முடியை கருப்பாகவே மாற்றிடும். வருடம் முழுவதுமே, ஆண்டு முழுவதுமே நம்மளுடைய முடியை கருப்பாக வச்சுக்கணும், வெள்ளை முடியே தெரியாமல் இருக்கணும்னா இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை உங்களுடைய முடியில் எப்படி பிடிச்சிச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன்.